கிஷோர் குரலோவியாவின் காதல் கவிதையை பார்ப்போமா? இவங்க பேரு குரலோவியா, இந்த பையன் பேரு கிஷோர். இவங்களோட காதல் கதையை தான் நம்ம பார்க்க போறோம். மதுரை தியாகராஜர் காலேஜில் மைக்ரோபயாலஜி படிச்சுட்டு இருந்தாங்க நம்ம குரலோவியாவும் கிஷோரும். நம்ம குரலோவியா பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஜோவியலான கேரக்டர். நம்ம கிஷோர் ரொம்ப சைலண்டான பையன். அது மட்டும் இல்லைங்க, பொண்ணுங்க கிட்ட பேசவே மாட்டாரு நம்ம கிஷோர். ஆனா எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம குரல் கிளாஸோட ரெப்பா இருந்தாங்க. அதனால அகாடமிக் சம்பந்தமா ரெண்டு பேரும் அப்பப்போ பேசிப்பாங்க. அதுல இருந்தே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம காதல் நாயகர்கள் யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஜி ஜாயின் பண்ணிட்டாங்க. எவ்வளோ தூரமா போனாலும் ஃபோன்ல நிறைய பேசிப்பாங்க. இப்படியே நாட்கள் நகர கிஷோர் தீசிஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. கிஷோர் தீசிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ குரல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ கிஷோர் குரல் நேமா அவங்க தீசிஸ் அக்னாலஜ்மெண்ட்ல ஃபேமிலி பக்கத்துல ஆட் பண்ணாங்க. அதை பார்க்குறப்போ குரலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிஷோர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துச்சு. அப்போதாங்க வந்துச்சு நம்ம COVID-19 பேண்டமிக் லாக்டவுனும். லாக்டவுன் டேஸ்ல நிறைய மூவிஸ் பார்த்து கருத்து சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ கிஷோரோட கேரக்டர் பிடிச்சி குரலுக்கு அவங்க மேல ஒரு க்ரஷ் வந்துருச்சு. ஆனா குரல் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கல. நம்ம கிஷோர் ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகிட்டாரு. ஓனா ஒரு ஸ்டீல் ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சர் கம்பெனி ரன் பண்றாரு. நம்ம குரல் டீச்சர் ஆகிட்டாங்க. ரெண்டு பேரும் அவங்க ப்ரொஃபஷனல் லைஃப்ல ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. அதனால அடிக்கடி பேசிக்க முடியல. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் 9 இயர்ஸ் கடந்ததை பத்தி பேசி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கிஷோர் நல்லா கவிதை எழுதுவாரு. ஒரு நாள் குரல் கிஷோருக்கு இவங்க மேல லவ் இருக்கான்னு தெரிஞ்சுக்க பார்த்தாங்க. இவங்களுக்கு ஃபேவரட்டான தர்மதுரை மூவி பத்தி கிஷோர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. குரல் கிஷோர்கிட்ட உங்க லைஃப்ல இத மாதிரி சுபான்னு யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்க, அவரும் ஆமா இருக்கான்னு சொல்ல, ஆனா அது யாருன்னு நான் கவிதையா தான் சொல்லுவேன்னு கிஷோர் சொல்ல, சுபாக்கள் எல்லாம் கொண்டாடப்பட வேண்டியவர்களே, அதிலும் இவளோ கொண்டாடி தீர்க்கப்பட வேண்டியவர். அத்தனை நினைவுகளையும் கொடுத்திருப்பாள், ஆறாத பலவற்றையும் அணைத்திருப்பாள். அன்றோ அவளை காலத்தோடு கொண்டாட மறந்தேன், இன்றோ கவிதையில் கொண்டாட துணிந்தேன். அவளை சுபாக்குள் எல்லாம் அடக்க முடியாது, சுபாக்களுக்குள் அடக்க முயல வேண்டும். அத்தகையவளோ என்றால் அவளே அத்தகையது, யதார்த்தமானவளும் எதிர்பாராதவளும். அவள்தான் அவள் என்று சொல்லிவிட முடியாது. அவளாக அவள்தான் அவள் என்று அறிக்கை விடுக்கும் வரை. ஏனென்றால் இடைவேளிகள் இடம்பெற நேரிடுமோ? குரலுக்கு புரிஞ்சிருச்சு அந்த கவிதையில வர ஸ்பெஷல் பர்சன் அவங்க தானு. ஆனா அந்த பொண்ணா வந்து சொல்றவரை தன்னோட காதலை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு நம்ம கிஷோர். அதை கேட்ட குரலுக்கு பயம் வந்துருச்சு. உடனே தெப்பக்குளம் கால பைரவன் கோவில்ல விளக்கு போட்டு ஒரு பாசிட்டிவிட்டியோட கிஷோர்கிட்ட லவ்வ சொல்ல முடிவு பண்ணிட்டாங்க நம்ம குரல். நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே சொல்லிடலான்னு நம்ம குரல் ஃபர்ஸ்ட் டைம் கவிதை சொல்றத கிஷோருக்கே ஒரு கவிதை சென்ட் பண்ணாங்க. அந்த கவிதை என்னன்னு தெரியுமா? உன் லைஃப்ல உன்னோட சுபாவா உன்னோட கவிதைகளா வாழ ஆசைப்படுறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கு என்னை பிடிச்சிருக்கா? கவிதையிலே தன்னோட காதலை குரல் கிஷோர்கிட்ட சொல்ல, கிஷோரும் ஓகேன்னு சொல்ல ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பி. அடிக்கடி குரலும் கிஷோரும் ஆவின்ல மீட் பண்ணி ஃப்ளேவர்ட் மில்க் குடிச்சிட்டே காதல் மொழி பேசிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் காதலை வீட்டுல சொல்ல முடிவு பண்ணாங்க. கிஷோர் வீட்டுல இவங்க லவ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பான்னு சொல்ல, நம்ம குரல் வீட்லயும் நோ சொல்ல ரெண்டு பேரும் சேட் ஆகிட்டாங்க. ஆனா மனம் தளராத நம்ம கிஷோர் திருப்பரங்குன்றம் முருகனுக்கு வேண்டி 48 நாள் கடுமையான விரதம் இருந்து ஃபேமிலிட்ட பேசி ஓகே வாங்கிட்டாரு. இவங்களோட ஜாதகமும் செட்டாக வீட்லயும் ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பூவும் வச்சுட்டாங்க. இப்படிதாங்க இவங்க காதல் இனிதே அந்த முருகன் அருளால திருமணமாக முடிவாச்சு. இவங்களுடைய திருமணம் திருப்பரங்குன்றம் முருகன் சன்னிதானத்துல வர மார்ச் 2ஆம் தேதி காலையில 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள நடைபெறுது. இதுல நீங்களும் கலந்து கொண்டு இவங்க காதல் கதை தொடர வாழ்த்த உங்க அனைவரையும் வரவேற்கிறோம்.